வணக்கம். இது கேள்விக்களம். இணையமைச்சர் பதவிக்கு எதிராக அஜித் பவார், ஷிண்டே ஆகியோர் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். இதற்கிடையே பதவி விலகுவதாக கூறி பதவியேற்றவுடன் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் சுரேஷ் கோபி. இலாக்கா இல்லாத அமைச்சரவை கூட்டம் கூட நடைபெற்றது. முதல் முறையாக கூட்டணி கட்சிகளின் நெருக்கடிதான் இதற்கு காரணமாகவும் சொல்லப்படக்கூடிய சூழலில் நெருக்கடியுடன் தொடங்கிய மோடி 3.0 எப்படி சமாளிக்க போகிறது பாஜக என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் இணைந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு கே கனகராஜ் அவர்களை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். பத்திரிகையாளர் VS சந்திரசேகர் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற GK நாகராஜ் அவர்களையும் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்களும் நம்மோட இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு கனகராஜ் அவர்களிடமிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அமைச்சர்கள் பதவியேற்பு நடந்துச்சு, இலாக்காக்கள் அறிவிக்கவே இல்லை, அதற்குள்ள ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதெல்லாம் பார்க்கிறோம். மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று வெற்றிகரமாக பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த அமைச்சரவை ஒதுக்கீட்டில் காலதாமதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். ஒரு சீட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட கேபினட் அமைச்சர் பொறுப்பை கேட்குறாங்க. அதை சமாளிக்க முடியாமல் பாஜக திணறுதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நிதானமாக அமைச்சர் பதவியை கொடுக்குறோங்கிற அடிப்படையில் அவங்க நடைமுறைப்படுத்துறதா சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போ நிதானமாகவே பதவியேற்பு நடந்திருக்கலாமே, எதுக்கு அவ்வளவு அவசரம்? இந்த காலத்துலையும் இல்லாமல் இருக்கிறது. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வெற்றிகரமாக மூன்றாவது முறை வெற்றிகரமாக பதவியேற்றார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பழைய பாஜகவினுடைய வெற்றி அல்ல இப்போது இருப்பது. எல்லாருமே ஈவன் ஜவஹர்லால் நேருவோடு அதை ஒப்பிடுறாங்க. ஜவஹர்லால் நேரு மூணாவது முறையாக பெரும்பான்மை இல்லாமல் பதவியில் இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, ஏற்கனவே பாஜகவுக்கு மக்கள் கொடுத்த ஒரு பலமான அடி கொடுத்துருக்காங்க. இனிமேல் அவங்க ராமர் கோயில் கட்டுவோன்னு ஒரு முறை கேள்வி கேட்க வேண்டியது, அப்புறம் நாங்கள் இடிச்சிருவாங்க அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியது, மாட்டை பிடுங்கிடுவாங்கன்னு கேள்வி கேட்க வேண்டியது, இந்த எல்லாவற்றையும் மக்கள் வாங்கி கொண்டு திருப்பி பதில் கொடுத்துட்டாங்க. அப்போது இப்போ பாஜக இவர்கள் தயவில் தான் இருக்கும். இன்னொன்று, இந்தியா கூட்டணி எந்த நிமிஷத்திலும் அது அப்படி ஒரு சூழலை பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. எனவே நெருக்கடி எங்கெல்லாம் இருக்குன்னா, ஒன்று மக்களிடமிருந்து ஏற்கனவே ஒரு கடுமையான நீங்கள் சொல்கிறத நம்பலை, எங்கள் மாட்டை, அதாவது உங்கள் 2 மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் அந்த தொகுதியில் தான் குஜராத்தில் காங்கிரஸ் ஜெயித்த ஒரே தொகுதி 10 ஆண்டுகளுக்கு பின்பு. அதை மறந்துடக்கூடாது. எந்த கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த தொகுதியில் அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றால் இந்த கோயிலை இடிச்சிருவாருன்னு சொன்ன தொகுதியில், பொது தொகுதியில் தலித் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ட்ரஸ்டினுடைய தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா அவருடைய பையன் தோற்று போயிருக்கிறார். 2013 போன கேபினட்டில் அமைச்சராக இருந்த சஞ்சீவ் பால்யான் அவர் தான் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதல் தொடுத்தவர், குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர் தொகுதியும் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மக்கள் ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த வெற்றிகரமாகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வேணால் இவங்க சொன்ன மாதிரி வெற்றிகரமான தோல்வி, தோல்விகரமான வெற்றின்னு அதை ஏதாவது டிஃபைன் பண்ணிக்கலாம். பீப்புள் ஹாவ் ரிஜெக்டட் மோடி, பிஜேபி டோட்டலாக. எங்கெல்லாம் அவங்களுக்கு இருந்தாங்களோ அந்த இடத்துல, இன்க்ளூடிங் குஜராத்தில் சீட்டில் ஒரே ஒரு சீட்டு தான் காங்கிரஸ் இருக்குங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்க ஏற்கனவே இருந்த நிலைமையில் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தானில் எந்த இடத்துல இருந்து இந்த பிரிவினைவாத பேச்சுக்களை ஆரம்பித்தாரோ அந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக பலரும் சொல்லிகிட்டு இருந்தது மாதிரி அவங்க இஸ்லாமியர் இனிமேல் புல்டோசரை பற்றி பேசுவாங்களா? புல்டோசரை தான் திருப்பி பேசியிருக்கு. எனவே மக்கள் இவ்வளவு டிசிசிவாக சொல்லும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ராமர் கோயிலுக்கு முன்னால் நின்று நாங்கள் இந்த முறை தோற்கடிப்போம் என்று வலுவாக பேசியிருக்கிற சூழலில் விஸ்வகுரு உலகத்துக்கே வழிகாட்டின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் நின்ன தொகுதியில் அவர் ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு பின்தள்ளி நிற்கிற போது அவர் உலகத்துக்கே நான் எல்லாத்துக்கும் ஓட்டு கேட்குறேன்னு சொன்னவர் அந்த சொந்த தொகுதியில் பழைய லீடிங்கை தக்க வைக்க முடியாத போது
ஒரு சீட்டு வைக்கிறவங்கெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. முடிஞ்சால் கொடுக்கட்டும், முடிக்கலைன்னா கொடுத்துட்டு போகட்டும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் இதே நிர்பந்தம் தானே இருக்கும். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே. நான் சொல்கிறது, கூட்டணி கட்சிகள்னு இருந்தாலே, ஒன்றுக்கு மேல் இருந்தாலே கட்டாயமாக அதில் இழுபறியெல்லாம் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் இருக்கும். எந்த இது எனக்கு கொடுங்க, அது எனக்கு கொடுங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெள்ளற்கரியவர்கள் நாங்கள், எங்கள்கிட்ட யாரும் கேள்வியை கேட்க முடியாது என்று இருந்த நிலையை மக்கள் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். அந்த தைரியத்தில் தான் இவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாங்கள் யார்? உச்சநீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டோம், நாடாளுமன்றம் சொன்னால் கேட்க மாட்டோம், விவசாயிகள் மொத்தமாக இருந்தாலும் 2 வருஷம் நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே ஒரு தேர்வு குழுவில் இருந்தார்னா அவரை தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு விரும்பின அமைச்சரை வச்சுப்போம் என்றெல்லாம் சொன்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பலத்தை அடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சீட் வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட கேபினெட் பதவி கேட்குறாங்க. அதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பாஜக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உறுதியா ஒரு சீட்டு மட்டும் இல்லை. இப்போ ஒருவேளை நாங்கள் உங்கள் கூட்டத்தில் வானளாவிய அதிகாரம், ஒரு ஒரு சாவர்னிட்டி அப்படியெல்லாம் இயங்கிட்டு இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆட்டி படிக்கணும். இப்போ நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்டிஏன்னு பேசுகிறாங்க. அவர் கடந்த 10 வருஷ காலத்தில் அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு கூட்டத்துக்கு கூட்டியிருந்தார் பார்த்தீங்களா? அதுவும் இந்தியா கூட்டணி வந்தபோது அதுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஒற்றுமையாக இருக்காது, அது கலைஞ்சு போயிடும், அது ஒன்றும் தேராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கூட்டத்தின் போது தான் அவங்க என்ன பண்ணாங்க, திரு எடப்பாடி பழனிசாமியை வலப்பக்கம் வச்சுருந்தாரா இடப்பக்கம் வச்சுருந்தாரான்னு தெரில, ஆனால் முக்கியமான சரி ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல வச்சு நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் லேசாக என்டிஏன்னு 1-2 இடத்துங்களை சொன்னார். அப்புறம் 400 சீட்டு வாங்குறவங்க எதுக்கு கூட்டணி கட்சின்னு சொல்லணும், அதனால் சொல்ல வேண்டியதுலேருந்து தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் யார், நிதிஷ்குமார் நடந்து போகிறார். நரேந்திர மோடி அவர்கள் எந்திரித்து அவருக்கு கூப்பிட்டு வணங்க சொல்கிறார். அத்வானியை போன தடவை போய் பார்த்தாரான்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவரை மேடையிலேயே மரியாதை கொடுக்காதவர். இந்த தடவை அத்வானியை போய் பார்க்குறாரு, முரளி மனோகர் ஜோஷியை பார்க்குறாரு. நீங்கள் வேணால் பாருங்களேன், யாராவது ஒரு கூட்டணி கட்சி ஒரே ஒரு சீட்டு வச்சுருக்க உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் போனால் அந்த கட்சிக்காரங்க வந்திருக்காங்கன்னா அவர் வெளியே வரவேற்பார். இப்போ அதுதான் நிலைமை அவங்க நிலைமை. இப்போ இந்த இலாக்காக்கள் ஒதுக்குவதில் பிரச்சனை இருக்குது. இதன் பிறகு ஆட்சி நடப்புதலையும் இதே போல் பிரச்சனைகள் எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? உறுதியாக கடந்த காலம் மாதிரி நாங்கள் அதாவது யார் முதல்ல அந்த ஃபைசாபாத் அயோத்தி தொகுதியில் இருந்து 400 சீட்டு கொடுங்க, அரசமைப்பு சட்டத்தையே நாங்கள் தூக்கி போடுறோன்னு சொன்னாரோ அவரை தூக்கி போட்டாங்க. எனவே அப்படி பேச முடியாது. நாங்கள் வந்தால் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய விஷயமாக அவங்க சொன்னது பொருளாதார விஷயங்களை தாண்டி, ஒன்று 370, ரெண்டாவது ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 90 தொகுதியில் 46 அசம்பிளி செக்மெண்ட்டில் காங்கிரஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக வந்திருக்காங்க. எனவே அவங்க சொன்ன 2ஐயும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அவங்க பார்லிமெண்ட்டையும் புல்டோஸ் பண்ணாங்க, ஆனால் மக்கள் இவங்களை புல்டோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட்போம். திரு ஜி.கே. நாகராஜ், இப்போது ஒரு சீட் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் இலாக்கா கேட்டால் கூட அதை கொடுக்க வேண்டிய நிர்பந்த சூழலுக்கும் அரசியலுக்கும் பாஜக தள்ளப்பட்டிருக்குது. நீங்கள் மினிஸ்டர் பதவியே கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நிலை போயிருக்கிறத பார்க்குறோம். உங்கள் பாஜக எம்பி சுரேஷ் கோபி, நான் மினிஸ்டரெல்லாம் தொடர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிக்குள்ளேருந்து ஒரு சுமூகமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்த மகாராஷ்டிரா அரசியல் சூழலை பார்க்கும்போது ஒரு பக்கம் அஜித் பவார் அதிருப்தியில் இருக்கிறாரு, ஷிண்டே அதிருப்தியில் இருக்கிறாரு, இப்போ எதிர்த்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த நிர்பந்த அரசியலுக்குள்ளே இப்போ பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. இல்லைங்க, அப்படியெல்லாம் அனைவருக்கும் வணக்கம். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எதிர்கட்சி மகிழ்ச்சி அடைகிற அளவுக்குலாம் செய்திகள் இல்லை. அண்ணன் கனகராஜ் அவங்க சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு குறித்து. ஜவஹர்லால் நேரு அவர்கள் யார் அங்கு பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் கமிட்டியில்,
சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எப்படி ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக வந்தாருங்கிறதெல்லாம் வரலாறு அனைமா கனகராஜ் அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர் இருக்கட்டும்னா நான் சொல்லி பேசி முடிச்சிடறேன். நீங்க பேசுற கேட்டிருந்தேன்ல. ஜனநாயக முறைப்படி 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு முறையான தேர்வை பெற்று வந்திருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். ஜனநாயகத்தில் இருக்குத்தான் செய்யும். அதாவது ஒரு கூட்டணி கட்சியாக தான் கூட்டணி போடுறோம். கூட்டணி கட்சி போட்டு தான் நம்ம வெற்றி பெற்று வரோம். அதுதான் கூட்டணியும் கூட. இன்றைய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறது, மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது, மிக அருமையாக. இப்போதெல்லாம் நடந்திருக்கிறது. அவசர அவசரமா பதவியேற்பு விழா நடத்துறீங்க, ஆனா இலாக்குகள் ஒதுக்குவதில் ஏன் தாமதம்? அப்ப உள்ள நிறைய பிரச்சனை. இலாக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல நீங்க இப்பொழுது இலாக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலாக்காக்கள் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தொடர்கிறார்கள். நிதியமைச்சர் நம்முடைய வெளியுறவு அமைச்சராக நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பட்டியலில் கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நிதி அமைச்சகத்தை கேட்டாரு. இது போல உள்ளேயே வந்து முக்கியமான இந்த கோர் மினிஸ்ட்ரிஸ்க்குள்ள டிமாண்ட்ஸ் நிறைய இருந்தது. அதனால மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இலாக்காக்களை தங்களுடைய திறமையை காட்டுவது இல்ல, அவரவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கேட்கறது நார்மல் தானே. அதுதானே ஜனநாயகம். காங்கிரஸ் மாதிரி என்ன ஒரு குடும்ப கட்சியா, இல்ல கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத கட்சியா? ஒரு வலிமையான ஒரு கட்சி அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு போர்ட்போலியோ போடுறப்போ பலர் போட்டி போட தான் செய்வாங்க. சுரேஷ் கோபியை பற்றி சொன்னீங்க. சுரேஷ் கோபி அவர்கள் தன்னுடைய கேரளாவில் பணி செய்யணும்னு ஆசைப்படுறார். நான் திரும்ப சொல்றேன், ஒரு அமைச்சர் பதவி என்பது சுகபோக பதவி அல்ல. தயவு செய்து பாஜகவை தெரிஞ்சுக்கணும். அமைச்சர்கள் 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் பாஜகவில் எப்படி பிரதம மந்திரி வேலை செய்கிறாரோ அதுபோல அமைச்சர்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். அமைச்சர் பதவி என்பது சுகபோகமானது அல்ல. அதனால தான் பல அமைச்சர்கள் கூட பல முறை இடையில கூட நிறைய பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, வேண்டான்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா தொடர்ச்சியான பணி. அந்த பணியை நரேந்திர மோடிக்கு இணையாக செய்தால் மட்டும்தான் இருக்க முடியும், இல்லாட்டி அந்த அமைச்சர்கள் இருக்க முடியாது. அதனால இது எடுத்தவர்கள் நீங்க ஜெய்சங்கர் எடுத்துங்க, எப்படி அவர் செயல்பட்டு இருக்கார் மிகச்சிறப்பாக. வெளியுறவுத்துறை அமைச்சர்னா அவர் தான் வெளியுறவு அமைச்சர். அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுத்தவர். அமெரிக்கா தீவிரவாதம் குறித்து பேசும்பொழுது முதல்ல உன் நாட்டில் சரி பண்ணும் அப்படின்னாரு. இன்னொரு நாட்டில் இந்த பிரச்சனையை சொன்ன ஒரே மாபெரும் ஒரு அமைச்சர்னா அவர் தான். அங்கே போய் உட்காந்து சொன்னார் அதை. ஸோ இப்படி நீங்கள் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அல்லது மற்ற அமைச்சர்கள் பியூஷ் கோயல் ஆகட்டும், ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பலர் வந்து அமைச்சரவையிலிருந்து கழட்டி இருக்காங்க, அவருடைய செயல்பாடுகள் குறித்தோ அல்லது மற்ற காரணங்களாகவும் இருக்கலாம். அதனால் யாரெல்லாம் அமைச்சரவையில் இணைந்து பணி செய்ய முடியும் அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிய மற்றபடி வேற எந்த ஒரு குழப்பமும் எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் சுத்தமாக கிடையாது. அத்தனை பேரும் தேசத்தின் வளர்ச்சிக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் கொடுப்பீங்க, இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ் கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு கேபினெட் கேக்குறாங்கல்ல, அதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கீங்கல்ல. அதுதானே ஜனநாயகங்கிற நானு இல்ல, அதுதானே ஜனநாயகங்க. ஜனநாயகங்கிற அதுதானே. ஒரு இந்திய கூட்டணியில் அமைச்சிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வலிமையான ஒரு தொகுதி எண்ணிக்கையை வச்சிருக்கார், நிதிஷ்வரில் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க டிமாண்ட் இருக்கும். அவங்க டிமாண்ட் நிச்சயமாக அவங்களுடைய மாநில வளர்ச்சிக்காக இருக்கும். அவங்களுடைய 240 சீட் ஜெயிச்சோம், ஒரு சீட் ஜெயிச்ச ஒரு கட்சி எனக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும் அப்படின்னு கேக்குதுன்னா அப்ப அங்க வந்து பவர் பாலிடிக்ஸ் எப்படி பிளேஸ் ஆகுது? அப்ப அந்த கட்சியினுடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட வேண்டியது. அந்த ஜனநாயகத்தை நீங்க பாராட்டணும்ல. நாங்க அதுக்கு கட்டுப்படுவோம். நிச்சயமாக அவர்கள் கேட்டால் கோரிக்கை நியாயமாக இருந்தால் அதை கொடுப்போம், அதை கொடுக்க நியாயமற்றதாக இருந்தால் மறுப்போம். அதை மறுக்கின்ற கொடுக்கின்ற தகுதி தைரியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதான் சொல்றோம். இது நீங்க ஒரு வலிமையான ஒரு வல்லமை படைத்த பாரத பிரதமர் இன்றைக்கு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கார். இந்த மேட்டரெல்லாம் வேணா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படி நடக்குதுன்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. எங்களை நம்பிதான் இந்த ஆட்சியே நடக்குது. இதற்கு முன்னாடி ஷிண்டேவோ அஜித் பவாரோ ஏதாவது பாஜகவினுடைய முடிவுக்கு எதிராக பேசி கேட்டிருப்போமா? நீங்க அமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடியே சொல்றாரு உங்களோட கூட்டணியில மகாராஷ்டிராவில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தவர் நீட் தேர்வை வந்து முற்றிலுமா ஒழிக்கணும்ன்றாரு. அஜித் பவார் இன்னைக்கு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. லோக்சபால ஒரு சீட், ராஜ்யசபால ஒரு சீட் வச்சிருக்கோம், இன்னொரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வரும், எங்களுக்கு கேபினெட் கொடுங்கன்னு கேக்குறாரு. இதற்கு முன்பு அவர்கள் குரல் அவங்க டோன் எப்படி இருந்தது இல்ல, இப்ப மாற்றம் ஏற்படுது இல்ல.
they are demanding. இருக்குமே, நிச்சயமா இருக்குமே. ஏன்னா அவங்க பவரா இருக்காங்க. அவர்கள் கையில சீட் இருக்கிறப்போ இது சீட்டு எண்ணிக்கை தான். நிச்சயமா அவங்க டிமாண்ட் வைப்பாங்க. ஆனால் அதற்கும் எல்லை உண்டு. அதாவது நீங்க அது டிமாண்ட் வைப்பாங்க, அதற்கும் எல்லை உண்டு. அதை கொடுப்பதும் அதை எப்படி திறமை பெற்ற காமிக்க முடியும். அதனால இவங்க எதிர்க்கட்சிகள் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிகச்சிறப்பாக 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரும். இன்னும் பலர் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல அப்படியே இல்ல, இன்னும் பலர் எங்கள் கூட்டணியை நோக்கி வர தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் நீங்க 3 மாத காலத்துல பாருங்க, பல்வேறு சிறிய கட்சிகள், பல்வேறு எம்பிக்கள் எங்களுடைய கட்சியை நோக்கி வர இருக்கின்றார்கள். எங்கள் கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெறும். ஏனென்றால் எங்களை நம்பி வருபவர்கள், சார்ந்து வருபவர்கள் இந்த தேசத்தினுடைய வலிமையை நம்புகின்றார்கள். காங்கிரஸை போல 75 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு விட்டு சீரழித்த கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. 10 ஆண்டு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்யாத சாதனையை, நேருவால் செய்ய முடியாத சாதனையை, ஆர்டிகல் 370 கை வைக்கிறதுக்கு நேரு அவர்கள் பயந்தார், கை வைக்க தைரியமற்று இருந்தார். ஆனால் அதை நீக்கி இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தி 2 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் அங்கே காணாமல் போயிருக்கிறது. நான் தான் சொல்றேன், நீ எதை சொல்லி நீங்கள் காஷ்மீரை காமித்தீர்களோ அங்கே பாஜக 2 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால இன்னைக்கு அதுபோல ஒடிசா 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசாவில் பாஜக வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இன்னைக்கு தென்னிந்தியாவில் பாஜக வலிமையாக ஆந்திரா, தெலுங்கானாவில் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. சில இடங்கள்ல உங்களுடைய காங்கிரசினுடைய ஒரு ஏமாற்று வித்தையால் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி படாபட்டம் தேங்க ஜடாஜட் தேங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கேரண்டி கார்டு கொடுத்தார் பணத்துக்கு. அப்படி ஏமாற்றாமல் நியாயமாக பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக. ஓகே, திரு VS சந்திரசேகர், இப்போ இந்த கோர் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் ஒரு பக்கம் நிதிஷ் குமார் ஒரு குறிவைக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு சில மினிஸ்ட்ரி ஸ்டிக் பண்ணி கேட்டிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் வேளாண் துறை போன்ற துறையெல்லாம் குமாரசாமி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். பெருசாக இந்த முக்கியமான மினிஸ்ட்ரிஸ்ல இலாக்காக்கள்ல இப்ப எந்த மாற்றமும் இல்லை. நிதித்துறை அது போல இது முன்னாடி அவர்கள் வகித்து வந்த முக்கியமான துறைகள் அதே பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு, வெளியுறவுத்துறை உட்பட. அப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கோ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ அந்த சபாநாயகர் கேட்டுட்டு இருக்காங்க, அது ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாமா? இந்த இலாக்காக்கள் இன்னும் எப்படி இதாகும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இதில் நீங்கள் இந்த ராய்சீனா ஹில் என்று சொல்லப்படுகிற சவுத் பிளாக், நார்த் பிளாக் இருக்கும் அந்த முக்கிய 4 அமைச்சரகங்களில் யாரும் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதில் பிஜேபி 240 MP வச்சுருக்கனால அவங்க தான் வச்சுப்பாங்கன்னு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மற்றபடி ரோட் டிரான்ஸ்போர்ட் அவர் கட்கரியை வச்சுருக்காரு. அக்ரிகல்ச்சர் யார் கொடுத்துருக்காங்க தெரியல இது வரைக்கும். ஏன்னா வேளாண் துறையை எனக்கு வேண்டும் என்று அவர் அது இவர் சிவராஜ் சிங் சௌகான் சார் அக்ரிகல்ச்சர். ஆமாம், அதுதான். அதை இவர் HD குமாரசாமி நான் எனக்கு விருப்பம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேளாண் துறை அமைச்சர் எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அது ஐ திங்க் அந்த அக்ரிகல்ச்சரும் அந்த 4 பெரிய மந்திரி சபை 4 பெரிய இலாக்காக்களுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான இலாக்காவாக கருதப்படும் அக்ரிகல்ச்சர் அவங்களே வச்சுட்டாங்க பிஜேபியை. அவர் இன்றைக்கி கூட அசோக் குலாட்டின்னு ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட், நல்ல எக்கானமிஸ்ட், அவர் கூட எழுதியிருந்தார். இந்த அமைச்சரவையில் அக்ரிகல்ச்சரை யாராவது ஒருத்தர் தூக்க முடியும் என்று, அந்த அக்ரிகல்ச்சர் செக்டரை கொஞ்சம் ரிவைவ் பண்ண முடியும்னா அது இவரால் தான் முடியும்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவங்க சிவராஜ் சிங் சௌஹானுக்கே அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இந்த முக்கியமான இந்த அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் மோடி அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு எதிரித அரசியலை வைப்பாரு, இல்லைன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில
பாலிடிக்ஸில் அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கப்படலை, இப்போ இங்கே அமைச்சரவைக்குள்ளே வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சவுத்துக்கு வந்து இந்த வேளாண் துறை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்ததை பார்க்குறோம். இவருடைய சிவராஜ் சிங் சௌஹானுடைய ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேனே, இப்போது உங்களுக்கு அந்த வேளாண் துறையில் இவங்க வந்து கடந்த 3 வருடங்களாக 8%, 7%, அப்புறம் இப்போது 9%, 7%, அப்புறம் இப்போது இந்த வருஷம் 8.2% ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் ரேட்டுன்னு இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிலாம் உலகம் பூரா பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க. ஆனால் உண்மையில் என்னவென்றால் அது வந்து ஒரு 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 மேலெழுந்த வாரியான ஒரு வளர்ச்சி என்று கருதப்படுகிறது. இப்பொழுது இந்தியாவில் ஆக்சுவலாக ஷேப்ட் ரெக்கவரி எக்கானமி என்னன்னா, பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக பணக்காரர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் அதிகமாக ஏழைகளாக இருக்கிறார்கள். இப்போ அதில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சரத்பவார் ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கும்போது 3%, 4% எல்லாம் க்ரோத் காமிச்சது ஒரு காலம் யூபிஏ கவர்மெண்ட்டில். இப்போ ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சருடைய செக்டரோட க்ரோத் ரேட் 1.4 விழுக்காடு. அதனால் ஒரு இந்த இந்திய எக்கானமியே உங்களுக்கு ரூரல் எக்கானமி தான், அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சரில் ஒரு 45% அந்த அக்ரிகல்ச்சரில் ஒரு 45% ஒர்க்கர்ஸ் வந்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இன்கம் இல்லை. அந்த இன்கம்லாம் நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா அவங்க கிராப் டைவர்சிஃபை பண்ணணும், அரிசி கோதுமையிலேருந்து வெளியில் வரணும், அப்புறமா அங்கே ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு துறையில் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அவர்களுக்கு திறன் மேம்படுத்தல் செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை. அதனால் இப்போ அவருக்கு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்ததை அவர் எப்படி அதை கையாளுகிறார் என்று இந்த அரசுக்கே அது ஒரு பெரிய ஒரு சவால், சேலஞ்ச். ஏன்னா இப்போ இந்த தேர்தலோட முக்கிய செய்தி என்ன? ரூரல் டிஸ்ட்ரெஸ், அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ், வேலையின்மை மற்றும் விலைவாசி, இதெல்லாம் உங்களுக்கு அர்பன் ஏரியாஸில் ஏதோ பீப்புள் தாக்கு பிடிக்கிறாங்க, ஏதோ வருமானம் இருக்குது. ஆனால் ரூரல் ஏரியாஸில் இல்லை. அதனால தான் இந்த அக்ரிகல்ச்சர் போர்ட்ஃபோலியோ இது இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த அரசுக்கு முதல் சவால் அதுதான். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம். அவங்க எக்கானமி நாங்கள் ஃபாஸ்டஸ்ட் எக்கானமின்றாங்க. அதனால் மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு ராஜஸ்தான், ஹரியானா, யூபி போன்ற மற்ற எல்லா மாநிலங்களும் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது இந்த அரசு எப்படி செயல்படும்ன்றது அந்த அக்ரிகல்ச்சர் போர்ட்ஃபோலியோ வச்சு பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு சோஷியல் செக்டரில் இப்போது இந்த அரசு இதுவரை அந்த ஹிந்து முஸ்லீம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் இந்த முஸ்லீம் இனத்து மக்களை இவர்கள் அரவணைத்து சென்று கொண்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் என்னதான் சொன்னாலும் அந்த என்டிஏ கூட்டணியில் உள்ள அந்த ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தெலுங்கு தேசம் அவங்க வந்து பேசிக்கலி செக்குலர் பார்ட்டிஸ். அவங்க இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க தெலுங்கு தேசம் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலேயே பல முஸ்லீம் இனத்து மக்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவித்துள்ளார்கள். அதையெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். அதில் 4% முஸ்லீம்ஸுக்கு எக்கனாமிக் பேக்ரவுண்டில் பிற்படுத்தப்பட்டோர், அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. மோடி அமைச்சர் சவாலா இந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வைக்கப்பட்டது வந்து இப்ப நிதிஷ்குமாரோ நாயுடு அவர்களோ வந்து முக்கியமான இலாக்காக்களை கேட்பாங்க, அவங்க வந்து ஒரு த்ரஸ்டிங் ஃபோர்ஸா இருந்துகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோர் மினிஸ்ட்ரிஸ்ல எந்த மாற்றமுமே இல்லை. அவர்களுடைய பலம் வாய்ந்த தலைவர்களை தான் அங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ
அந்த சவால் இப்போ பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சு. அதை எப்படி அவங்க சமாளிச்சு பண்ணியிருக்கிறாங்க? இன்னொன்னு வந்து இது இல்லைன்னா அப்ப நிதிஷோ நாயுடுவோ என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? இல்லை, அது வந்து உங்களுக்கு அது அந்த கோர் அந்த மெயின் மினிஸ்ட்ரிஸ் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இல்லை வரக்கூடிய ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த நாலுத்தையும் நிச்சயமாக இந்த 2 கட்சிகளும் கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்க கேட்டிருக்கவும் மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட லெவல் தெரியும், எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வரப்போகின்ற சவால் என்னவென்றால், அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் யாருக்கு என்பதில் ஒரு நிச்சயமாக இந்த 2 கூட்டணி கட்சிகளும் ஒரு அழுத்தம் தரலாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த மகாராஷ்டிரா மற்றும் சில மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை கூட்டணியாக இருந்த எதிர்க்கட்சிகளையே உடைத்து பின்னர் அந்த அவைத்தலைவர்களை வைத்து எப்படி அவர்கள் பெரும்பான்மையை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று அந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதனால் இந்த 2 கூட்டணி கட்சிகளும் லோக்சபாவில் ஏற்கனவே 1998 சந்திரபாபு நாயுடு எனக்கு ஸ்பீக்கர் போஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்தால்தான் நான் லெட்டர் ஆஃப் சப்போர்ட், டிடிபி லெட்டர் ஆஃப் சப்போர்ட் எங்களுடைய எம்பிஸுக்கு தருவோன்னு சொல்லி வாஜ்பேயி அரசுக்கு அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் அவர் ஜிஎம்சி பாலயோகியை ஸ்பீக்கர் போஸ்ட்டில் ஏற்றியவுடன் தான் அந்த உறுதிமொழி கிடைத்ததுக்கு அப்புறம் தான் அவர் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்து அந்த அரசு பதவிக்கு வர காரணமாக இருந்தது டிடிபி அப்போது. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் எப்படி வாங்கணும்னு தெரியும். இப்பயும் அந்த போஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா இப்போ 6 மாதம் 1 வருஷம் நான் ஒன்றும் பெருசாக இந்த கூட்டணியில் ஒரு பெரிய தகராறுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை. சிறு சிறு கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரசு போகின்ற போக்கில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ப்ராப்ளம் எதாவது வந்ததுன்னா அப்போது இவங்க தன்னுடைய அந்த கூட்டணி கட்சிகள் வல்னரபிளாக இல்லாமல் இருக்கணும், அவர்கள் உடைக்கப்படாமல் அதற்கு ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்பீக்கர் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு அவங்க அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததுன்னா ஆந்திராலேருந்து அவங்க காங்கிரஸ் எம்பி என்டிஆர் ராமராவின் மகள் புரந்தேஸ்வரியின் பேர் சர்க்குலேட் ஆகிருக்குது. அந்த இதனுடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னா, புரந்தேஸ்வரி அவர்களும் அவருடைய சகோதரி தான் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி. ஆனாலும் அவருடைய என்டிஆரை ஆட்சியை கவிழ்த்து பின் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்போது ஒரே கூட்டணியில் இருந்தால் கூட அவங்க ஒன்றும் பெருசாக ஒரு சுமூகமான கூட்டணி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, திரு ராமசாமி மையப்பன், இப்போது 3வது முறை ஆட்சி அமைத்தாலும் நினைத்தபடி இலாக்காக்களை எல்லாம் உடனே ஒதுக்கிட முடியலை. அமைச்சர் பதவி ஏற்றாலும் அமைச்சரவையில் பொறுப்புகளை கொடுக்கறதுல காலதாமதம் இருக்குது. இன்னொன்று, ஏன் நிதிஷோ நாயுடுவோ சபாநாயகர் பதவி கேட்குறாங்க அப்படின்னா, பிஜேபி இதற்கு முன்னாடி செய்த அரசியல், கட்சிகளை உடைப்பாங்க, இது போல் ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது காரணத்தினால அவங்க சபாநாயகர் பதவி கேட்குறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட 2 கட்சியிலிருந்து வந்த தலைவர்கள் இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க மினிஸ்ட்ரியை, அஜித் பவாரோ ஏக்நாத் ஷிண்டேவோ. அப்போ காலமும் காட்சியும் இப்போ 3.0 மாறி இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியுமா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அனைத்து மந்திரிகளுக்கும் வாழ்த்துக்கள், பதவியேற்றுக் கொண்டவர்கள், பிரதம மந்திரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்ததில் எல்லாருமே கூட்டணி ஒன்றாக சென்று செயல முடியுமா, அதாவது 5 வருஷம் செயல்பட முடியுமா இல்லையா அப்படின்ற வருத்தம்லாம் இருக்குது. இந்தியா கூட்டணியிலேருந்து ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு. அவர்கள் தோல்வியுற்ற அந்த காலத்திலே ஆம் ஆத்மி கட்சி அவர்களுடன் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இது டிஎம்சியை சார்ந்த மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த மீட்டிங்க்கு அவர்களுக்கு தேவையோ அதற்கு மட்டும் வராங்க, எந்த மீட்டிங்க்கு தேவையில்லையோ அவங்க வரதில்லை. அவங்க கூட்டணியில் அவங்க ஒன்றாக போட்டியிடுவாங்க, ஒன்றாக போட்டியிடாமல் இருப்பாங்க. மக்கள்கிட்ட நாங்கள் கூட்டணி அப்படின்வாங்க. கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராம், அப்புறம் எதற்காக எதிர்த்து போட்டியிடுகிறார்கள்? அவர்கள் காமனான ஒரு கொள்கையை சொல்லுங்கள். இல்லை அவர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்னா அவர்கள் கூட்டணி கட்சிக்கு எந்த ஒரு
அசம்பாவிதமோ இல்லை தவறோ இல்லை அவர்களோட வாக்குகளுக்கு எந்த சேதமோ இல்லாமல் அவர்கள் போட்டியிடட்டும். அந்த சாதாரண கூட்டணி தர்மத்தை கூட கடைபிடிக்காதவர்கள் கூட்டணியை பற்றி பேசுவதற்கான தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு கிடையாது. கூட்டணியை வைத்துதானே ஆட்சியை தொடர இருக்குது. அப்ப காமன் இன்ட்ரெஸ்டோட தான் இருக்கா? சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு பாஜக எதிராக இருந்தது. அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பை முன்வைக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக பாஜக பிரச்சார களத்துல எவ்வளவு பேசியிருக்கு. அப்ப இப்ப நீங்க கூட்டணியில் ஆட்சி அமைக்கலையா என்ன? இரண்டு விஷயங்கள். பாஜக அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்ன, அவர்களோட கேரண்டி என்ன, மக்களுக்கு வந்தவுடன் 100 நாள் அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்றத தேர்தலுக்கு முன்னரே அறிவித்தாங்க. தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் 125 நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கே பிரதமர் அவர்கள் 3 டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து கேபினெட் மினிஸ்டர்ஸோடு சேர்ந்து 3 முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவங்க ஏற்கனவே செயலில் இறங்கிட்டாங்க. ஸோ அவர்கள்கிட்ட அவர்களால் ஒன்றா செயல்பட முடியும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த பை. அவங்க ஆல்ரெடி பார்த்தா ஈட்டிங் த பை தான். இன்னைக்கு ஏற்கனவே அதை நம்ம பார்த்தாச்சு, அவர்கள் செயல்பட தொடங்கிட்டாங்க அப்படின்னு. இரண்டாவது, கான்ஸ்டன்ட்டாக பாஜகவையோ இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் அவ்வாறு ஏதாவது ஒரு பாலிசி மெஷர் இந்த 10 ஆண்டுகளில் எடுத்திருக்கிறார்கள், அது இந்தியாவில் வாழும் இந்திய குடிமகன்களாக இருக்கிய ஏதாவது ஒரு சமூகத்திற்கு எதிரானது அப்படின்னு ஒரு பாலிசி, ஒரு சட்டம், ஒரு ரெகுலேஷன், ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ஜிஓவை யாராவது பப்ளிஷ் பண்ணட்டும். அதற்கப்புறம் என்ன அவர்கள் சொல்றாங்களோ அது சரி அப்படின்னு நான் எடுத்துக்க ஃபேக்சுவலாக. நான் அதற்கப்புறம் வெரிஃபிகேஷன் கூட போக மாட்டேன். இன்னைக்கு ஒரு சட்டம், ஒரு ரெகுலேஷன், ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ஜிஓ யாராலும் கொடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வரும் அகதிகளுக்கு அவர்கள் அந்த நாட்டில் துன்புறுத்தப்பட்டால், அவர்கள் அங்க மைனாரிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு இங்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். நம்ம நாட்டு சட்டத்திற்கு ஏற்றவாறு, நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிஏ ஒன்றை மட்டும் தான் எல்லாரையும் குறிப்பிட முடியும், வேற எதுவுமே குறிப்பிட முடியாது. இது இல்லாமல் இரண்டாவது இன்னொரு விஷயம் எடுத்துப்போம். அப்படி சொன்னாங்கல்ல, ராம்பூர் அப்படின்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசத்தில், அங்கே ஒரு கிராமத்தில் 1223 வாக்காளர்கள் இருக்கும் ஒரு பூத்தில். அங்கே 500 வீடுகள் பிரதமரோட பிஎம்மோட ஆவாஸ் யோஜனா மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு வாக்கு கூட பாஜகவுக்கு வரல. அவர்களுக்கு முன்னாடி தேர்தலையும் அங்கே மொத்தமாக 4 வாக்குகள் தான் வந்திருந்தது. அப்படி நாங்கள் புறந்தள்ள வேண்டும், வாக்கு எங்களுக்கு அளிக்காதவர்கள், இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள், இல்லை எங்கள் கொள்கைக்கு எதிரானவர்கள் அப்படின்னா அங்கே ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கூட நடந்திருக்கக்கூடாது. அங்கே ப்ரூஃப் என்ன அப்படின்னா, அங்கே அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடுவன்சியில், ஒரு கிராமத்தில், ஒரு பூத்தில் அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கிடையாது, அவர்கள் வாக்கு பெறாதவர்களுக்காக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் அப்படின்றது கிடையாது. வாக்கு பெற்றாலும் வாக்கு பெறவில்லை என்றாலும் எல்லாருக்காகவும் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி, ஒரு கேபினெட் அப்படின்றது இதுல இருந்தே தெளிவாகிறது. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தவறான கருத்துக்களை வைத்து மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு ஃபேக்டோட சொல்லட்டும். இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு. என்னன்னா, பாலிசிஸ்ல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போயிருக்கும், ஏற்கனவே இருந்த ரெகுலேட்டரி மெஷர் போயிருக்கும். இன்னைக்கு புதிதாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கும். ஏற்கனவே ஒரு ஸ்கீம் எடுத்துட்டாங்க அப்படின்னு தவறாக சொல்லுவாங்க. புதுசா இருக்க ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ராமர் கோயிலை வச்சு அரசியல் களத்தை முன்வைக்கலையா? லாக் இருந்தது. திரு சந்திரசேகர் குறுக்கிட விரும்புறாரு. ஒரு சிறிய குறுக்கீடு. அவர் ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் வழக்கறிஞர், அவருக்கே நல்லா தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் முஸ்லீமை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கோமா, ஜிஓ போட்டிருக்கோமா, நோட்டு போட்டிருக்கோமான்லாம் கேட்குறாரு. அந்த மாதிரி போட முடியாது சார். போட்டால் கோர்ட்டுக்கு போவாங்க. அதே கோர்ட்டில் அது ஓப்பனாக இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன். அதனால் இது யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இன்சிடியஸ் வேஸில் தான் பண்ணுவாங்க. அப்புறமா 2 மாதமாக பிரைம் மினிஸ்டர் பேசிய பேச்சுக்கள் அதை விட ஒரு ஆன்டி இஸ்லாமிக் ஆர் ஆன்டி முஸ்லீம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வேறு ஏதாவது வேணுமா? இதை விட உங்களுக்கு டிவிசிவ் ப்ரோபகண்டா கேம்பெயின் வேணுமா? அதெல்லாம் நீங்கள் பிளைண்டாக பதில் சொல்கிறேன், பார்க்க மாட்டீங்களா? இல்லை நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். சுருக்கமா விஷயங்கள் ஒன்று இல்ல அதாவது பாரத பிரதமர் ஏன் பேசினார் அப்படிங்கறது நீங்க கவனிக்கணும். ஒன்று, அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசல. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. பேசல அப்படினு சொன்னீங்க. நான் பேசி முடிச்சறேன். அவர்கள் போன 2019 தேர்தலையும்
4 வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க, இப்பவும் என்ன வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு காமிச்சு அந்த இடத்துலையுமே அவர்கள் செயல் செய்திருக்கிறார்கள், அங்க மக்களுக்கு ஆதரவாக தேவையானவற்றை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத காமிச்சேன். இரண்டாவது விஷயம், இது இல்லாம என்ன பேசினாங்க அப்படின்னு பிரதமர் அவர்கள் தெளிவாக முந்தைய இருந்த அரசு, மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க, மக்களோட பார்வைக்கு அதை விட்டு அதற்கேற்ற மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம், என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்களே தவிர இவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை. இந்த பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சதுக்கு அப்புறமா, ஜெயிச்சுட்டாங்கன்ற விக்டரி வந்ததுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு இதை 2014 பண்ணாங்க, 2019 பண்ணாங்க. இப்போவும் கான்ஸ்டியூஷனுக்கு சின்சியரா, மக்களுக்கு சின்சியராக அனைவருக்குமான ஒரு அரசாக இருக்க வேண்டும், சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றத அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். சொல்றாங்க மட்டும் இல்ல, அது செயலில் இருக்கு. அப்படி அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற சில ஊர்களில் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, யூபியில மற்ற கிராமங்கள் எடுத்துக்கலாம், அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது, இந்த டிவைசிவ் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் கட்சி என்னையில இருந்து ஜனசங்கோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல அன்னைக்கு இருந்த ஜனதா தளோ வளர்ந்து வருகிறதோ அன்னையில இருந்து இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறாங்க. டிவைசிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது காங்கிரஸ் மட்டும். நான் திரு ராமசாமி மையப்பன் வரேன் இருங்க. திரு குபேந்திரன், இப்போ வந்து அதீதமாக கேட்கிறதோ கூட்டணி கட்சிகள், ஒரு எம்பி சீட் வச்சுட்டு கேபினெட் மினிஸ்ட்ரி கேட்கறதெல்லாம் ஒரு அதீதமான ஒரு அரசியலா தெரியலையா? இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா அவர்களோ சௌஹான் அவர்களோ உள்ள இப்போ வந்து கேபினெட்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது கட்சி ரீதியாக என்ன ஈக்குவேஷன்ஸை வந்து பிஜேபியில் வந்து கொடுக்குது? இப்போ ஹெச்டி குமாரசாமி அவர்கள்லாம் முக்கியமான ஒரு துறை கேட்டிருக்காங்க, இப்போ கனரக தொழில்துறை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் தற்போதைய செய்தியில். இப்போது கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் பண்ணுறது அவங்க கேட்டபடியே கிடைக்குதா? இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும், எப்படி போகும்? கூட்டணி கட்சிகள் வந்து கேட்பது அவர்கள் உரிமை, நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அதுக்குள்ளே சர்ச்சைகள் வந்து கூட்டணி கட்சிகளை விட சொந்த கட்சிகள் சர்ச்சையே பெரிய சர்ச்சையாக இருக்குது. சுரேஷ் கோபி சொல்கிறாரு எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாங்கிறாரு, அதுக்கப்புறம் நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றாரு. அதாவது பாஜகவுடைய டிஎன்ஏவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா, ஒரு காலத்தில் வந்து மார்க்ஸ் சிலையெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டது, இடித்து தள்ளிவிட்டார்கள், அதுபோல் பெரியார் சிலைகள் இடித்து தள்ளப்படும்னு எச் ராஜா ஒரு தடவை ட்வீட் போட்டார். ஒன்று அதுக்கப்புறம் எதிர்ப்புலாம் வந்த பிறகு அது நான் போடல, என் அட்மின் போட்டாருன்னார். ஒன்றாச்சா? ரெண்டாவது, இன்றைக்கி நேற்று மாலை ராஜீவ் சந்திரசேகர் இணையமைச்சர் பாஜக ஆட்சியில், அவர் வந்து என்னுடைய 18 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையில் நான் விலகி விடுகிறேன் ட்வீட் போட்டுட்டார். உடனே ஏஷியா நெட்டில் செய்தியெல்லாம் போட்டாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அது டெலீட் ஆகிடுச்சு. அவரும் இன்றைக்கி சொல்கிறார் அட்மின் போட்டார்ன்றாரு. இன்றைக்கி சுரேஷ் கோபி சொல்கிறாரு நான் சொன்னதை பத்திரிகையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், நான் வேண்டாம்லாம் சொல்லலைங்கிறாரு. அப்போ இந்தியா முழுமைக்கும் எப்படி இருக்கு பாஜக அவருடைய நோக்கம் என்ன இருக்கும்? தன்னுடைய அதிருப்தியை கட்சிக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல, சொந்த கட்சியுடைய அதிருப்தியே வேற, அதுக்கு நான் தள்ளி வரேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன், பைக் ஓட்ட கற்றுக்கிறேன், எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், யாருக்குமே இருக்கும். ஆனால் விஸ்வகுரு பயாலஜிக்கலாக பிறக்காதவர் பரமாத்மா, அவர் வந்து நவம்பர் மாதம் தேஜாஸ்னு ஒரு விமானம் 1975 கிலோமீட்டரில் பறக்கக்கூடிய விமானம், அப்படி நடுவானில் பறக்கும் போது ஆப்போசிட்டில் இருந்து படம் எடுக்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர் வேகம் தெரியுங்களா? அப்படி படம் எடுத்தால் நீங்கள் எந்த கேமராலையும் அப்படி ஒரு கோடு மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் தலைவன் மோடிஜி இருக்கார்ல, அப்படி கை காட்டுற படம் இருக்கும். நீங்கள் ஒன்றா கூகுளில் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உலகத்திலே இப்படி நடுவானில் பறந்து கொண்டு அப்படி தம்ஸ் அப் காட்டுற காட்சி, கை காட்டுற காட்சியெல்லாம் வேறு லெவல். இப்படி ஒரு அசாதாரண சக்தி படைத்த மோடிஜிக்கு இன்றைக்கி கேபினெட் மீட்டிங் நடத்துகிறாரு. நீங்கள் கூட கேட்டீங்க, பல முறை கேட்டீங்க, என்னென்னு இலாக்கா ஒதுக்கீடு இல்லாமலே ஒரு கேபினெட் கூட்டமானு. முதல் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, மேலும் 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கான திட்டங்களுக்கு பற்றி பேசுகிறாரு. யார் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உக்காந்துக்கிற? யார்கிட்ட யார் கை கொடுக்கறது? பக்கத்தில் அவர் கை கொடுப்பாரா, நான் அவர் கை கொடுப்பேனா? அப்போது இலாக்கா கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சக்தி குறைந்தவரா? விஸ்வகுரு பரமாத்மா மனித பிரிவியல்ல இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு, அதுவும் 10 ஆண்டு வருஷம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரவே கூடாது உங்களுக்கு. நீங்கள் ஏக போக மன்னர் சக்கரவர்த்தியாக இருந்தவர், உங்களுக்கு எப்படி நீ இந்த போஸ்ட் யாரும் கேட்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க
ஒரு செகண்ட்ல முடிச்சிடணும் டீல். இல்ல கூட்டணி தர்மம் குலையாம அந்த அமைச்சரவையை கட்டமைக்கணுங்கிறதுல வந்து அவங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறாங்க. இல்ல கூட்டணி தர்மம்லாம் இல்ல. இதுல வந்து யார் யார் என்ன கேட்கிறார்கள், இவர் என்ன கொடுக்கிறார்கள் என்பதுதான் வேற. நான் ஒரு நாட்டினுடைய அதிமுக்கியமான பிரச்சனை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இவர் இந்த மாணவர்கள்லாம் ஒரு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கும்போது ஒரு கிளாஸ் எடுத்தார். யாரு? பிரதமர் மோடி. பரீட்சா கா சார்ச்சா, பரீட்சா பே சார்ச்சா அப்படின்னு ஒரு எக்ஸாம் கிளாஸ் எடுக்கிறார். மாணவர்கள் தேர்வுக்கு முன்பு எப்படி நீங்கள் தயாராக வேண்டும், பயப்படக்கூடாது, நீங்கள் நல்லா எழுதணும், இப்படி தான் எழுதுறாரு. யாரு? தேர்வு எழுதுறதுக்கு முன்பு மாணவர்களை தயார்படுத்துகிற ஒரு பிரதமர். நீங்க பிரதமர் தேர்வு எழுதுன்னு பயப்படுறாருன்னு அவர் சொல்றீங்களா? முகத்தை தான் பார்த்துமே 4 நாளா. தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்கு காத்திருந்த மாணவன் கூட ஓரளவு தெளிவா இருப்பான். நம்ம இவ்வளவுதான் மார்க் எழுதிருக்கோம். நிதிஷ்குமார் ஒரு பக்கம், நீங்க பிரச்சனை இருக்குங்க, நிதிஷ்குமார் ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுறாரு, மோடி அவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறாரு சார். எல்லாம் சிரிக்குங்களாங்க. நான் எவ்வளவு மார்க் எழுதியிருக்கேன், 10 மார்க் எவ்வளவு விட்டேன், 5 மார்க் எவ்வளவு விட்டேன், 20 மார்க் எவ்வளவு விட்டேன், எனக்கு 37 தான் வரும் எனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு பதட்டம் அடைகிற ஒரு முகம் இருக்குல்ல, அந்த முகத்தை ஜஸ்ட் பாஸா இல்ல எப்படி ஒரு 50 விழுக்காடா? இல்ல தோழர் கனகராஜ் அழகா சொன்னாரு, பாஜக நிராகரிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. எனக்கு இன்னொரு விஷயம், நான் இந்த பரீட்சா சர்ச்சா சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு பதில் வரேன். என்னன்னா, நீங்க மாணவர்களை தயார்படுத்துகிற விதத்துக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு 4ஆம் தேதி கவுண்டிங் வந்து நடக்கிற ரிசல்ட் அன்னைக்கு நீட் தேர்வு எக்ஸாம் வருது. என்னைக்கு தேர்வு முடிவு வரும்னு சொன்னீங்க? நீட் தேர்வு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரும். நீங்கள் அட்வான்ஸாக விட்டீங்க, சரி பரவாயில்ல விட்டீங்க. அதில் குழப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு திமுக தலைவர் குரல் கொடுத்திருக்கிறார். 720 மார்க் எத்தனை பேர்? 718 19 இவ்வளவு பேர் எடுக்க முடியாதுங்கிறான். ராஜீவ் காந்தி தொடர்ந்து குரல் கொடுக்குதுல. முக்கியமான விஷயம் இவங்க மகாராஷ்டிரால இருந்து குரல் ஏக்நாத் ஷிண்டே குரல் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு வந்து காங்கிரஸ்காரங்க ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கான பிரச்சனையை பிரதமர் மோடி அணுக வேண்டுமா வேண்டாமா? நீங்க ஒரு தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, இப்படிதான் எழுதுங்கன்னு சொல்லுகிற பிரதமர் இந்த இதுல தேர்வுல மோசடி என்று குரல் எழும்புகிறது. எங்க? உங்கள் கூட்டணி கட்சியுடைய மகாராஷ்டிரா முதல்வர் குரல் எழுப்புகிறார். இதில் நான் கவனிக்கிறேன், என் கூட்டணி கூட்டத்தில் நான் தனியாக வச்சுக்கிறேன், அப்புறம் இந்த இலாக்கா கூட்டத்தை ஒதுக்கி வைக்கிறேன். இந்த கூட்டம் ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்கார், தவறு இல்லை, நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோன்னு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நீங்கள் வந்து நீங்களே பயந்து நடுகிறீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி நிர்பந்திக்கிறாருன்னு. அதாவது தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை ஓடி வந்தார், உருண்டார், பிறண்டார், ரோட் ஷோ நடத்தினார், மக்கள் எப்படி நிராகரித்தார்கள். இதை விட கொடுமை, உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டிய இடத்தில் நிராகரிப்பு, அவர் போட்ட வாரணாசி இடத்தில் நிராகரிப்பு. இத்தனை பயங்கள் பீதி அடக்கத்தில் அவர் எப்படி இருப்பார்? கண்டிப்பாக வந்து ஏகபோக மன்னராக இருந்தவர். யார் எது கேட்டாலும் அவர்கிட்ட வர முடியாது. அதாவது என்ன கொடுமைன்னா, நீங்கள் இந்தியாவே 90 நாட்கள் அல்லல் பட்ட நாட்கள், டிமானிசேஷன், அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது யார்கிட்ட கேட்கல? நிதியமைச்சருக்கு தெரியாது. நிதியமைச்சருக்கு தெரியாது. அதான் நிதியமைச்சருக்கு தெரியாது. விவசாயிகள் வேளாண் சட்டம், அதாவது 1.5 வருஷமா விவசாயிகள் போராடுறான், அவனை கூப்பிட்டு பேசுவதற்கு கூட உங்களுக்கு வந்து நேரம் இல்லை, காது கொடுத்து கேட்பதற்கு உங்களுக்கு காது தயாராகலை. இப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்த மோடி எப்படி நீங்கள் யாருமே எதிர்க்கக்கூடாது, எதிர்க்க முடியாது என்று ஏகபோகமாக இருந்த பிரதமர் இன்னைக்கு இலாக்கா ஒதுக்குறது லேட்டு அப்படின்னு கேட்டால் நண்பர் நாகராஜ் சொல்றாரு ஏதோ ஜனநாயகன்னு கதை அளக்கிறாரு. எது ஜனநாயகம்? நீங்க இலாக்கா ஒதுக்குவதற்கு உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, கூட்டணி என்றால் இந்த குழப்பம் வரும், இந்த சிக்கல் வரும்னு சொல்றதற்கு அவருக்கு வந்து நினைவு வரணும். ஏனென்றால் கூட்டணி ஆட்சினா சாதாரணம் கிடையாது. நீங்க இந்தியா கூட்டணி கேலி பண்ணீங்களே, ஆண்டுக்கு ஒரு பிரதமர், இப்பொழுது யார் யார் பிரதமர் முடிவு செய்து விட்டார்கள், அவங்க ஓட்டு போட்டுறாதீங்க. ஹெச்டி குமாரசாமி அவர்கள் வேளாண் துறை கேட்டிருந்தாங்க, இப்ப கனரக தொழில்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி ஒரு ஸ்கோப் உள்ள துறையா இருக்குமா அவருக்கு? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக வைத்திருக்கிற துறை வேறு, இப்போ கூட்டணி கட்சி துறைகளை வைத்திருக்காங்க. இதுவரை மோடி வந்து ஒரே நிமிஷம் நெறியாளர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் இல்ல, ஒரே ஒரு கேள்வி நெறியாளர்கிட்ட, ஸ்கோப்னா என்ன, எவ்வளவு வருமானம் வருகிறது அவங்க பார்வையில? தென்னகத்துல வேளாண் சார்ந்து நிறைய நீங்க ஸ்கோப்னு சொல்றீங்க, ஸ்கோப் அப்படினா நீங்க விளக்கம் கொடுங்க. ஸ்கோப் அப்படினா வாட் இஸ் ஸ்கோப் கேக்குறாரு, ஆனால் அது கொடுக்கப்படல. அவருடைய டிமாண்ட் வேளாண் துறையா இருக்குது குமாரசாமி அவர்களுக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்க. பாருங்க, திமுக காங்கிரஸ் மாதிரி இந்த துறை வாங்கினா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறது அல்ல பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சியில ஒரு துறை எடுத்தால் அந்த துறையில் அவர்கள் இல்ல சொல்லி முடிச்சிடுறேன் துறையில் அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அந்த துறை தனக்கு கிடைச்சா இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் முதல்ல
20,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கார். 9.3 கோடி விவசாயிகளுக்கு ஒரு பட்டன் தட்டி 20,000 கோடியை நிதியை இன்னைக்கு 6,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கார். நீங்க எல்லாம் வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லாதீங்க. அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளும் சரி, முத்ரா திட்டத்திலும் சரி, பல்வேறு திட்டங்களிலும் சரி தமிழகம் அதிகம் பயன்பெற்று இருக்கிறது. அதனால அது நீங்க அதெல்லாம் குறைச்சே மதிப்பிட முடியாது. நீங்க நான் திட்டங்களை பட்டியலிட முடியும். எந்த திட்டங்களை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிலிருந்து ஏன் வருமானம் இல்லையோ அந்த திட்டங்களை திமுக நான் சொல்லி முடிச்சிடுறேன். எந்த திட்டத்தில் வருமானம் இல்லையோ அதை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. எதில் வருமானம் வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்றது. அதனால தான் கேட்கறீங்க ஸ்கோப். இதுல ஸ்கோப் கிடையாது. இது மக்களுக்கான சேவை. பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் பதவியை கொடுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மந்திரிக்கு பயனுள்ளதாக இருக்காது. அவருடைய மாநில மக்களுக்கும் ஒரு சவுத் இந்தியனுக்கு வேளாண் துறை கிடைச்சா நல்லா இருக்கும்னு முன்பு ஒரு பார்வை வைக்கப்பட்டிருந்தது. அது கிடைக்கல. மன்னிக்கணும், அந்த மாதிரி ஒரு நோக்கமே தவறானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் கேபினெட்ல மினிஸ்டரா இருக்கும் போது அவர் நாடு முழுக்க இருக்க அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதி. அவர் வந்து சவுத் இந்தியாவில் பண்ணுவாரு, அவர் மாநிலத்தை பண்ணுவாரு, மாவட்டத்தில் பண்ணுவாரு அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. 543 தொகுதியை சார்ந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அனைவருக்காகவும் செயல்பட வேண்டும். அவர் வந்து இங்கே மட்டும்தான் தனியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதும், அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதும், அந்த மாதிரி அந்த மந்திரி நினைக்கிறதும் தவறான விஷயம். இல்ல அது அந்த அனாலிசிஸ் எல்லாம் இல்லாம தான் வந்து மந்திரி சபை அமைக்கப்படுகிறதா என்ன? இந்த மாநிலத்திற்கு இந்த காம்படிஷன் ஹெல்த்தியா நல்லா நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும் போது அனைவருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அங்க வந்து நம்ம ரேஸ கண்டெஸ்ட் பண்றாங்க. ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்கு. 272 பேர் இன்னும் தொடல. அவர்களால யாரு மந்திரின்னு சிந்திக்க முடியாது. இங்க 293 பேர் வந்துட்டாங்க. ஹைலி கேப்பபிளா 72 பேர் இருக்காங்க. அந்த 72 பேருக்கு யார் என்ன துறைன்னு அவர்கள் சிந்திக்கிறதுக்கான நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மக்கள் பணி தானே முக்கியம். ஏன் உள்துறையை நீங்க வந்து ஹெச்டி குமாரசாமி கொடுத்துட வேண்டியதானே? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்கோப்புன்னு கேட்டோன்னா அவருக்கு கோபம் வந்தது. நான் என்ன கேட்குறேன் சார், ராமர் கோயிலை சொல்லி இடத்த அந்த கடைகளை இடிச்சிட்டு வீட்டை இடிச்சிட்டு திரும்ப உனக்கு ஒதுக்கணும்னா 20 லட்சம்னு ராமர் பேரில் கொள்ளையடிக்கிற ஒரு கட்சி பேசக்கூடாது சார். பேசவே கூடாது. உங்களுக்கு அதுக்கான சார் சொன்னார் வீடு கட்டி கொடுத்தோம், வீடு கட்டி கொடுத்தோன்னு. புல்டோசர் பாலிடிக்ஸ்னால் என்ன சார்? நீங்கள் இடித்த வீடு எத்தனை சார்? உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு புல்டோசர் பாபா, சிவராஜ் சிங் சவுகானுக்கு புல்டோசர் மாமா. நீங்கள் குஜராத்தில் இடிச்சிங்க, டெல்லியில் இடிச்சிங்க, வீடு கட்டினதை சொல்கிறீங்க சார். இடித்ததை சொல்லுங்கள் சார் முதல்ல. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது தப்பாக பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கல்ல. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யூபிஏ பீரியடில் கொண்டு வந்தது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கூட மாதம் 100 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறுத்திட்டீங்களா? அது யாருக்கு? மைனாரிட்டிஸுக்கானது சார். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதில் மைனாரிட்டிஸ்க்கு இருந்ததை பறிச்சிட்டிங்களா? பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி கேர்ள் ஸ்டூடெண்ட் காலி பண்ணிட்டீங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் காலி பண்ணிட்டீங்களா? வெளிநாட்டில் படிக்க போகிற சிறுபான்மை மாணவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அதில் வட்டியில் ஒரு மானியம் இருந்தது, அடித்து காலி பண்ணிட்டீங்களா? 2 மாடு இருந்தால் ஒரு மாட்டை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் சொல்லலை. இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை குறைச்சிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் பேசலை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அதாவது வீடு கொடுத்ததை பேசுறாரு, இடித்தது ஒரு வீட்டை இடிச்சாலே பெரிய விஷயம். நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க கொடுக்கும்போது நரேந்திர மோடி இப்ப ரொம்ப பொறுமையா கூட்டத்துல எல்லாம் கலந்துருக்காரு. அவர் சொல்லட்டும், ஆன் ரெக்கார்ட் சொல்லட்டும். இது இல்ல அவங்க சிலதை பேசிட்டதுனால இன்னும் கட்சிகள் வரும், நீங்க வாங்குவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா முதல் முறையா பாஜகவும் உடையும், நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சிவசேனாவை உடைச்சிருக்கீங்க, என்சிபியை உடைச்சிருக்கீங்க. காசு அவங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? அதெல்லாம் சும்மாவா? இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க, 8% வரி கார்பரேட்டுக்கு குறைச்சாங்க, அதனால அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் கடந்த 10 வருஷத்தில் 444 எம்எல்ஏக்களை மற்ற கட்சியிலேருந்து திருடி இருக்கீங்க. மற்ற கட்சியிலேருந்து நீங்கள் திருடின எம்எல்ஏக்கள் 444.
சார் அவங்க போகாமையா வந்து இது பண்ணிருப்பாங்க, அவங்கள தானே போயிருக்காங்க, கூப்பிட்டா போயிருக்காங்க. கதவு திறந்து கிடந்தது திருடிட்டு போகணும்னு சொல்லுவீங்களா? நியாயப்படுத்துவீங்களா? கதவை திறந்து கிடந்தது திருடிட்டு போனாங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்க எதெல்லாம் உடைச்சிங்க? அஜித் பவாரை அதுல என்ன சொல்லுவாங்கன்னா 4000 கோடிக்கு ஊழல் செஞ்சுட்டாரு. இப்போ ஆதர்ஸ் ஊழல் எங்க சார் போச்சு? இப்போ நீங்க சொல்ற கட்சிகள் எல்லாம் வந்து அங்கேயும் வந்து ஒரு 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 பவர் கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருந்தது. அஜித் பவாரா, சரத் பவாரா, சிவசேனால ஏக்நாத் ஷிண்டேவா, இது போல இருந்துட்டு இருந்தது. இப்போ நீங்க ஒரு 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 விஷயத்தை முன்வைக்கிறீங்க, பாஜகவும் உடையுன்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்திய கூட்டணிக்கு யார் தலைவர்னு கேளுங்க அவரை. தலைமை இந்திய கூட்டணிக்கு யார் தலைவர்? அப்படி இல்ல நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் வேணா இந்திய கூட்டணிக்கு யார் தலைவர்னு சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ணுங்க. இந்திய கூட்டணின்னு சொன்னா நான் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் தான் சொல்லுவேன். இட் இஸ் தேசிய பேரிடர் கூட்டணி. பிஜேபி தலைமையிலான கூட்டணி. நீங்க இந்திய கூட்டணி எனக்கு வைக்கிற பேரை ஜனநாயகத்தன்மையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வச்சிருக்க பேரை நான் என்ன சொல்றேனோ அப்படித்தான் கூப்பிடணுமே தவிர உங்களுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுல தெரியுது உங்களுடைய வெறுப்பு ஒவ்வொரு இடத்திலும் கொட்டி. நீங்க வாயை திறந்தாலே விஷமா இருக்கீங்க. ஏன் இந்திய கூட்டணின்னு சொல்லணும்? நாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்றோம், நீங்க ஏன் இந்திய கூட்டணின்னு சொல்றீங்க? பேர்ல கூட அந்த பேரே கூட உங்களை அச்சப்படுத்துகிறது பார்த்தீங்களா? அதுல இருக்கு சார் எங்க ஸ்ட்ரென்த். நான் உங்கள்கிட்ட ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க துறையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்க. துறையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்க. துறையில் இருக்கிறது உள்துறை அமைச்சராக இருப்பதுன்னா நீங்க டெல்லியினுடைய போலீஸ் யார் கையில் இருக்கும் என்பது தெரியும். நீங்க சத்யபால் மாலிக் சொன்ன பிறகுதான் சார் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது புல்வாமால கொன்னது, அது கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் நீங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை வெளியே சொல்லாதேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்ற இந்த உள்துறைய நாயுடுவோ நிதிஷோ இவங்க 2 பேருமே கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும், இந்த உள்துறை கிடைச்சா நமக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் இந்த ஆட்சியில அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவையெல்லாம் கொடுக்கப்படல. அப்ப அவங்களுடைய பங்களிப்பு இந்த ஆட்சியில் எப்படி இருக்கும்? சபாநாயகர் கேட்ட மாதிரி கொடுக்கப்படல. சந்திரசேகர் சார் சொன்னாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் பார்க்குற போது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இது போகும். மற்றவங்க சொன்ன ஆர்குமெண்ட்ல இருந்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. பட் என்னையை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி சூழல்களை உருவாக்க வேண்டும் கட்டாயமாக. இப்போ அக்னிவீர் சம்பந்தமாக ஜேடியு சொல்லியிருக்கு. நீட்டு நியமா சந்திரசேகர் சார் அங்கே இருக்கிற எக்ஸ்பிரஸில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரேராக தான் நீட் மாதிரியான சோஷியல் இம்பேக்டும் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஹிந்துவும் எக்ஸ்பிரஸும் ஒரே நாளில் தலையங்கம் வந்து நியமா நான் ரொம்ப ரேராக பார்த்தேன். இன்னைக்கு முதல் முறையாக சார் 1 லட்சம் பேர் கூட சீட்டு கூட இல்லாததுக்கு 13 லட்சம் சீட்டு கொடுத்துட்டு அதில் நீங்கள் பிரைவேட் காலேஜுக்கிட்ட எல்லாம் வாங்கி கொட்டுறீங்க சார். இல்லைன்னா 1:13 எங்கேருந்து நீங்கள் வாங்க முடியும் சொல்லுங்கள்? 22% எடுத்தால் நீங்கள் போகலான்னு சொல்லி ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது 164 மார்க் வாங்கினா 720க்கு போகலான்னு சொல்லி நீங்கள் மாற்றுறது. தனியார் மெடிக்கல் காலேஜிடம் நீங்கள் பேரம் பேசி வாங்குவதற்கான தொகைதான். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு நியாயம் சொல்லுங்க. ஓகே, திரு நாகராஜ் உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, இது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாரத பிரதமர் மோடி குறித்து. நான் சொல்றேன், குஜராத்தில் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முறை அவருடைய அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது நேரடியாக சென்று அனைவரையும் சந்தித்து அதற்கு தீர்வு கொடுத்து அதற்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனது பின்பு இன்று வரை தொடர்ச்சியாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பாக குஜராத்தில். இன்றைக்கு நீங்கள் சென்று முஸ்லீம் சகோதரர்களை கேட்டீங்கன்னா அவர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் என்று கேட்டால் அவர் குஜராத் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இன்று குஜராத்தில் பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். நான் குஜராத்தில் 15 ஆண்டு காலம் இருந்தவன் மிஸ்டர் கனகராஜ் ஐயா அவர்களே. நான் இருந்தவன், நான் நேரடியாக எனக்கு தெரியும். உங்க நிறைய பேர் சொல்றாங்க இப்பொழுது அங்க அந்த கலவரத்தில் ஈடுபட்ட நடந்த பொழுது, அந்த கலவரத்தில் நடந்த பொழுது இல்ல பேச விடுங்க என்ன, அது வந்து பல பேர் பல இஸ்லாமியர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க போய் கேளுங்க குஜராத்தில். இன்னைக்கு 26க்கும் 26 25 இடங்களை பெற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த முறை மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கோம்னா அதுதான் காரணம். 30 ஆண்டு பில்கிஸ் பானு இஷ்யூல பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வந்தது யார்? நீங்க ஏதோ பாயிண்ட் புடிச்சிட்டு பேசுறீங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல தோத்து போச்சு. இது ஜனநாயகத்துல நடக்கிற விஷயம். நீங்க பொதுவா பாருங்க, ஒரு விஷயத்தை புடிச்சிட்டு பேசுறதே நியாயம்.
குஜராத்தில் வந்து இன்னைக்கு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற நிலை என்னன்னு பாருங்க. நீ ஒன்றை பிடிச்சிருக்கு ஒரு கோர்ட்டு உத்தரவு பிடிச்சி நீங்க பேச வேண்டாம். பின்னணியை முழுமையாக ஆய்வு பண்ணி பேசணும். அது மட்டுமல்ல, பதிவு செய்யற விஷயம் ஒன்று பாருங்க. நீங்க அந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் ஒரே விஷயம் சொல்றேன். 10 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரே நிமிஷம். இந்த 5 ஆண்டு காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி மிகச் சிறப்பாக ஆட்சி செய்யும். இந்தியாவை தலைசிறந்த நாடாக, உலகத்தின் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக, நாடாக பாரத பிரதமர் முன்னெடுத்து செல்வார்கள். நீங்க இப்படியே பேசிக்கிட்டு காலம்புல்லாம் பேசிக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய இந்த இந்து கூட்டணியில ஒரு தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் பேசுறது வேடிக்கையா இருக்கிறது. காணாமல் போன கம்யூனிஸ்ட் வந்து நம்பர் 1 ஆட்சியை கொடுக்குன்னு சொல்றீங்க. ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு குபேந்திரன், உங்களுடைய இறுதி கருத்து. 100% நம்பலாம். நீங்க 100% மூன்றாவது முறை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. சரி, ஓகே, உங்களை மக்கள் வந்து முழுமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு பத்திரிகையாளர் பார்வையும் அதுதான். சரி, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்கள் என்று நீங்கள் வந்து சுய விமர்சனம் செய்து கொண்டு நீங்கள் துறையை ஒதுக்கணும். மீண்டும் நிதித்துறையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கீர்கள். அதில் என்ன லாபம் இருக்குது? ஒரு ஆட்சி மாற்றம் என்றால் மீண்டும் ஒரு துறை மாற்றம் நடந்தால்தான், அந்த துறைக்கு இன்னொரு புதியவர் வந்தால்தான் பல பிரச்சனைகளை நாட்டு மக்கள் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, பிரச்சனை எதிர்கொள்ளன்னு தெரியணும். திரும்ப ரயில்வேவை அஸ்வினி வைஷ்ணவுக்கு கொடுக்குறீங்க, பாதுகாப்புத்துறையை மீண்டும் ராஜ்நாத்துக்கே கொடுக்குறீங்க. இதனால் என்ன பலன்? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கான ஒரு மாற்றமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் இன்னும் சொல்லப்போனால், நண்பர் சொன்னார் பாஜக கூட்டணியே உடையும் அப்படின்னாரு. நண்பர் நாகராஜ் மூலமா அந்த கட்சிக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், மோடியே நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. ஏன் தெரியுங்களா? மோடி அல்லாத ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த 5 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி இன்னும் சிறப்பாக கூட நடந்திருக்கும். 5 ஆண்டு காலம் நடக்கும்னு சொன்னீங்கல்ல, காரணம் பிரதமர் அல்லாமல் இப்ப அமைச்சரவைக்குள்ள புதிய தலைவர்கள் வந்திருக்காங்க. இல்ல, அதனால சொல்றேன், அமைச்சராக மாறி இருக்காங்க. 240 இடங்கள் வந்த உடனே பிரதமர் மோடி அல்ல, வேறு ஒருவர், ராஜ்நாத் சிங், பிரகலாத் ஜோஷி, நிதின் கட்காரி, பியூஷ் கோயல் என்று புதிய தலைவரை முன்னிறுத்தியிருந்தால் அடுத்து இந்த ஆட்சி 5 வருடம் நடந்திருக்கும். ஏனென்றால் பிரதமராக இல்லாமல் மோடி அவர்கள் 100 நாட்கள் எப்படி இருந்திருப்பார் என்பது நாட்டு மக்கள் எல்லாரும் ஆசையாக பார்த்து, அதாங்க அவர் மயிலுக்கு இறை போடுவாரா, அவர் என்னெல்லாம் செய்து கொண்டிருப்பார் என்ற காட்சியை நாடு தயாராக இருந்தது பார்ப்பதற்கு. அதை வந்து தவிர்த்து விட்டார்கள். வேறு நல்ல பிரதமரை கொண்டு வந்திருந்தால். ராமசாமி மையப்பன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்குமா? அதிகபட்சமான மக்கள் நாட்டில் வாக்களித்தது பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் நம்மளோட கான்ஸ்டியூஷன். அவர் பிரதமர் ஆகிறதுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதை எல்லோரும் ஆதரிப்பார்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் அதற்கு எதிராக இருக்கு அப்படின்னா அதை சரி செய்வதற்காக இந்த 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் அதற்கேற்ற திட்டங்களை அவர் வழிவகுப்பார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, திரு சந்திரசேகர், உங்களுடைய இறுதி பார்வை. இப்பொழுது அவர் இந்த அரசு சந்திக்கும் இந்த பொருளாதார மற்றும் சமூக சேலஞ்சஸை வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள் அவர்கள் ஃபாலோ பண்ண அந்த பாலிசிஸ் வச்சுட்டு நிச்சயமாக அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொள்ள முடியுமான்றது சந்தேகம். இவர்கள் அந்த கொள்கைகளை மாற்றி புதிய பொருளாதாரத்தை கீழ்த்தட்ட மக்களுக்கு எப்படி அவர்கள் அதை அவர்களுக்கு பயனளிக்கும்படியாக செய்கிறார்களோ அப்போதுதான் இந்த அரசுக்கு ஒரு எதிர்காலம் சொல்ல முடியும். இல்லாட்டினா இப்போ ஒரு 6 மாதம் பீகாரில் எலெக்ஷன் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் பீகாரில், அப்புறம் மகாராஷ்டிரா, ஹரியானாலலாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்போ ரீகன்ஃபர்மேஷன் ஆஃப் தி பாப்புலர் மேண்டேட் எப்படி இருக்குன்னு இந்த 6 மாதத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த அரசு எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் இதனுடைய 5 வருட ஸ்டெபிலிட்டியும் தெரியும். ஓகே, இந்த இலாகாக்கள் ஒதுக்கீட்டுடைய ரியாக்ஷனும் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விகளும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.